Hi friends, welcome to Career Growth 360. நீங்க டேட்டா சயின்ஸ் அல்லது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட இருக்கீங்கன்னா அப்ப கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னையும் நிறைய பேர் எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் நான் செலக்ட் பண்றதோட நீங்களே உங்களுக்கான இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரி வாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபீல்டு அல்லது டொமைன் சூஸ் பண்ணணும். ஸோ இதர் நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டொமைனில் நீங்கள் உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை ஸ்விட்ச் பண்ணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோட் மேப் கண்டுபிடிக்கிறது தான். ஜஸ்ட் யூடியூப் அல்லது நீங்கள் நார்மலாக பிளாக்ஸ் கூட நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரோட் மேப் சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸோடைய ரோட் மேப் 2023க்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வருது. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தேன். அண்ட் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இவங்க ஒரு சிலபஸாக கொடுக்கல. ஸோ ரோட் மேப்பாக தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months டியூரேஷனுக்கு எப்படி நீங்கள் எந்தெந்த வீக்கில் என்னென்ன படிக்கணும் அண்ட் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பர் ஹார் நீங்கள் 4 hours படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 hours அவங்க கொடுத்துருக்கூடிய டூல் ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 1 hour நீங்கள் கோர் ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய டே டு டே லைஃப்பில் 4 hours லேர்னிங்காக ஷெடியூல் பண்ணணும். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 weeks மட்டும் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 months to 1 year கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுடைய டீச்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அகெயின் அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க கொடுத்துக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இதை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 weeks இவங்க கொடுத்துருக்கூடிய பேட்டர்ன் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா அண்ட் அசைன்மெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஸோ என்னால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2 weeks சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால் முடிக்க முடியல அல்லது எனக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டாக இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அனதர் ஒரு 2 weeks எடுத்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக லேர்ன் பண்ணால் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படியும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த டொமைன் எனக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு டொமைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு செகண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பைத்தான் கோர்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது பைத்தான் நான் சர்ச் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்கு இவங்க பைத்தான் கொடுத்துருக்கிறதுனால நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இப்போ 3rd 4th வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் லைப்ரரிஸ் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து ஒரு 1 or 2 weeks லேர்ன் பண்ண முடியுதா, அவங்க கொடுத்துருக்கூடிய ஷெட்யூலில் அடாப்ட் ஆக முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறது தான். ஸோ நான் இங்கே 3 different வெரைட்டிஸில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் வித் பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு பே பண்ணுற மாதிரி என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கும் ஸோ அதுவும் சர்ச் பண்ணியிருக்கேன், பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். அண்ட் தேர்ட் நீங்கள் இன்கேஸ் நான் டேரக்டாக கிளாஸ் ரூமில் போயிட்டு கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிளாஸ் ரூம் கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 different வெரைட்டிஸில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கன்சாலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 2 pagesல வந்திருக்கோம் ரிசல்ட்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீசன் டெக்னாலஜிஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு சிம்பிளி லேர்ன் இருக்குது, டேட்டா ட்ரைன் இருக்குது, இன்டெலிபட் இருக்குது, அனலிட்டிக் எக்ஸ் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்மா பேட்டர் கொடுத்துருக்காங்க, கிரேட் லேர்னிங் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5 to 10 இன்ஸ்டியூட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் செகண்ட் பேஜில் ரிசல்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பீசன் டெக்னாலஜிஸ் நம்ம எடுத்துட்டு இவங்களுடைய அலுமினி, அதாவது ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு போனவங்க எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு சோஷியல் பிளாட்ஃபார்மோட இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ நிஜமாவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அல்லது ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஓகே. ஸோ இங்க வந்து அவங்களோட அலுமினி டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஜஸ்ட் வந்து வீடியோஸா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சோஷியல் நெட்வொர்க்கும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணல. ஓகே ஃபைன். ஓகே. அனலிட்டிக் எக்ஸ் லேப். ஸோ இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், சர்டிஃபிகேட் பத்தின டீட்டெயில்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சக்சஸ் ஸ்டோரீஸ்ல யார் யார் எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனிஷா அப்படிங்கிறவங்க வந்து EYல கேபிட்டல் அனலிஸ்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்டின் ஐகான் வந்து இங்கே இருக்கு. ஸோ இத வந்து நீங்க குடுத்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இவங்களோட முடிஞ்சா வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இவங்க நிஜமாவே இங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமா. ஸோ இவங்க ஹரியானால கேபிட்டல் அனலிஸ்ட்டா EYல இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட நீங்க கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நீங்க லேர்ன் பண்ணப்ப என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ நிஜமாவே இவங்க குடுத்திருந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அலுமினி வெரிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள்ட்ட செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் அலுமினியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு கனெக்ட் பண்ண முடியுதா அல்லது வெரிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்ல யாரெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டியூட்டரோட டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க டியூட்டரோட டீட்டெயில்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்க அவங்களோட சேல்ஸ் மேனேஜரோட நீங்க கனெக்ட் பண்ண முடியுது, நீங்க நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து டெமோக்காக கொடுக்குறப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு யாராவது கால் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் டீச் பண்ண போறாங்கன்னா. அதுவும் எஸ்பெஷலி இப்போ ஒரு மிஷின் லேர்னிங்லாம் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 ஸ்கில் செட்ஸ் வருதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பைத்தான் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கில் செட் யார் டீச் பண்ணுவாங்க, அல்லது எல்லா ஸ்கில் செட்டுமே வந்து ஒருத்தவங்களை தான் டீச் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலுமே நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்டெலிபெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோர் தென் 1 lakh to 2 lakhs பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட டியூட்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட இப்போ லிங்க்டின் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்டா இன்டெல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா கொடுத்துருக்காங்க. அப்போ ரியலாகவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையுமே வந்து நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இவர் வந்து நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே. ஸோ 17 years வந்து மிஷின் லேர்னிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 6th ஸ்டெப் வந்து ரிவ்யூ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது. அண்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணுமோ ஸோ அவங்களோட டியூட்டர் ரிவ்யூ அல்லது கோர்ஸ் ரிவ்யூ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு, அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் குவரா மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணி பார்க்காதீங்க. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவரா தான் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும், நம்மளோட இன்ஸ்டியூட் பற்றி நல்ல விதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்டூடெண்ட்ஸை வந்து வாலண்டியராக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் மற்ற வெப்சைட்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மவுத் செக் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இதுலலாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவ்யூலாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஃப்ராட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்கனாச்சும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ 7th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour கிளாஸ்னாச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி அவங்க நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கறது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா, அண்ட் அவங்க டீச் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப அவங்களோட சேல்ஸ் மேனேஜர் அல்லது வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த கோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சினாரியோவை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் நீங்கள் எப்போ எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்க, இன்கேஸ் இப்போ நீங்கள் கெரியர் ட்ரான்சிஷன் ஆகணும்னா ஸோ என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் எந்த ஃபீல்டுக்கு மூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி கேப் இருக்கா, ஸோ கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பேமெண்ட் மெத்தட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இஎம்ஐல பே பண்ணணுமா இல்லை பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டா, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கக்கூடியது எந்த அளவு வேலிடாக இருக்க போகுது, இன்கேஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் உங்களோட சர்டிஃபிகேஷன் வந்து வேலிடாக இருக்குமா, 1 yearக்கு அப்புறம் அகெயின் நீங்கள் வந்து டேக் எடுக்கிற மாதிரி இருக்குமா டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் ஒவ்வொரு ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணுவீங்க, ஆன் தி ஹோல் வந்து எத்தனை கைடட் ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் என்னென்ன மாதிரி கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, அண்ட் எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அலுமினி வந்து இன்கேஸ் அவங்களோட பிளாட்ஃபார்மில் எதுவுமே வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிடைக்கல, அல்லது டியூட்டரோட ப்ரொஃபைலுமே கிடைக்கல அப்படின்னா அவங்கள்ட்டே வந்து கேளுங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியே நீங்கள் வந்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இன்கேஸ் உங்களுக்கு கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும், ஸோ சப்போர்ட் டீம் வந்து கொடுக்குறாங்கன்னா எப்படி டிக்கெட் வந்து ரேஸ் பண்ணணும், அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்கள்ட்ட இருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சினாரியோ வருது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி பாலிசிஸ் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோனா, நான் ஒரு 3 months கோர்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து பிடிக்கல, அவங்க டீச் பண்ணுறது எனக்கு வந்து செட் ஆகலை, ஸோ ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ரீஃபண்ட் பாலிசிஸ் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days தான் அவங்களோட டெட்லைன் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க யாருமே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்கேஸ் கோர்ஸே எடுக்கலைனாலும் நீங்கள் மணி வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இஎம்ஐ, இன்கேஸ் இஎம்ஐ மோடில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, பட் இப்போ என்னோட பர்சனல் சுச்சுவேஷனால் என்னால் வந்து ஒரு 3 monthsக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல, ஒரு 2 months பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா, ரெஸ்யூம் பண்ணலாமா கோர்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த பேட்சில் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா, அந்த மாதிரியும் நீங்கள் ஆப்ஷன் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஆஃப்லைன் மோடில் படிச்சுட்ருக்கீங்க, எனக்கு வந்து இது கன்வீனியன்ட்டாக இல்லை ஆன்லைன் மோடில் மாறணும், அல்லது ஆன்லைன் டு ஆஃப்லைன் மோட் மாறணும்னா அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் 1 year தான் இந்த கோர்ஸ், இந்த 1 yearல நீங்கள் வந்து ஒரு 8 months கோர்ஸ் எடுத்துட்டீங்க, 4 months வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 monthsல நீங்கள் வந்து பிளேஸ் ஆகலை, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சா மட்டுமே நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு 5 to 10 இன்ஸ்டியூட் நம்ம வந்து எடுக்க சொல்லியிருந்தோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஸ்ட்ரக்சரில் அவங்களோட டோட்டல் காஸ்ட் என்ன, எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கா இருந்தால் என்ன மாதிரி பேங்க்ஸோட அவங்க வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, நோ காஸ்ட் இஎம்ஐயா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அலுமினியோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா, லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஏதாவது கிடைச்சதா, அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் என்ன டியூரேஷன் சொல்கிறாங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஆன் தி ஹோல் வந்து நம்ம அந்த கோர்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு, அண்ட் இதில் எது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 1 or 2 இன்ஸ்டியூட் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.